ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிலை பார்த்து எல்லோரும் மிரண்டு போயிருக்கிறதுனால வெயில் காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய 10 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் வெளியே வராமல் இருக்குது. அந்த ஹீட் ஸ்ட்ரோக் நமக்கு வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்மளே எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹைட்ரேட்டட். ஸ்டே ஹைட்ரேட்டட்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணுங்க. வாட்டர் இன்டேக் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் நம்ம அதை பண்ண மாட்டோம். பட் நான் இந்த மாதிரி வீடியோவில் நம்ம சொல்லும்போது பேசும்போது இது வந்து நம்மளுக்கு ஓகே, ஆமா இல்லை நம்ம தண்ணி இப்போ குடிக்கல அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும், உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் சொல்லணும். நீங்களும் நிறைய தண்ணி குடிக்கணும். அது வந்து உங்களோட ஸ்கின், உங்களோட ஹெல்த் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அடுத்து உங்களோட ஸ்கின்னை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நார்மலாக இருக்கிற சம்மரை விட இந்த சம்மர் ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் போடுற உடை, நீங்கள் அணிகிற உடைகள் வந்து ரொம்ப காட்டனாக நல்லா வேர்வை இழுக்கக்கூடிய உடையாக இருக்கணும். அது வந்து ரொம்ப டைட் ஜீன் அது மாதிரிலாம் போடாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான உடை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் இந்த மாதிரி மஸ்கிட்டோஸ், இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கான ரெப்பலண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தேங்காய் எண்ணெயை உடம்புல தடவிக்கோங்க. அடுத்து என்ஜாய் சீசனல் ஃப்ரூட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த வெயிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம வாட்டர் இன்டேக் எந்தளவுக்கு அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லணும், அதே அளவுக்கு அந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த நுங்கு சாப்பிட்றது, பதனி குடிக்கிறது, இளநீர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பை நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு இந்த ஜங்க் ஃபுட் மாதிரி ஐட்டம்ஸ் எதையுமே நம்ம கொடுக்காம, இந்த மாதிரி இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எதையுமே கொடுக்காம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்க இன்னும் ஹைட்ரேட்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிறைய இருக்கிற டைமில் நீங்கள் உங்களுக்கு மாம்பழம், ஒரு ஃபுல் மாம்பழத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அவங்கள சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்வீட் கிரேவிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லதோ அதெல்லாம் இந்த சீசனில் நம்ம சாப்பிட்றணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நீர் சத்து வந்து உடம்புக்கு எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் வரும்போது தான் நமக்கு தெரியும். பிளான் அவுட்டோர் ஈவெண்ட்ஸ். இது எதுக்காக அப்படின்னா சம்மர் ஹாலிடேஸ், பேபிஸ் எல்லாம் வந்து வெளியே போகணும், குழந்தைங்க எல்லாம் வெளியே போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி வெளியே போகணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் நிறைய ட்ரீஸோட ஷேட்ஸ் இருக்க பார்க், அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் உங்களை பிக்னிக் கூட்டு போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஸ்டே கூல், ரொம்ப வந்து நீங்கள் கூல் இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும். வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் நல்லா சாப்பிட்டு அதை எடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இது ஃபால்ஸு, இந்த மாதிரி இது தண்ணி இருக்கிற இடத்துக்கெல்லாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க கூட நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த வெயிலிருந்து நம்மளை காப்பாற்றி நிழல் தர முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா மரம். அந்த மரம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சிறந்த முறையில் அதை பாதுகாக்கணும். இந்த வீடியோ யாராவது குழந்தைங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மரத்துக்கோ செடிக்கோ, இல்லை நீங்கள் வளர்த்துற மரத்துக்கோ செடிக்கோ ரெகுலராக தண்ணி ஊற்றுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இப்போது ஃபைனலாக நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னா, நம்ம பாடி தாங்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதை விட அதிகமான டெம்பரேச்சர் நம்ம பாடிக்கு வரும்போது அதை ஏற்றுக்க முடியாமல் நம்மளுக்கு வரது தாங்க அந்த ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப கூலிங்காக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நுங்கு, பதனி, இளநீர் இது மாதிரி எல்லாம் குடிச்சு நம்ம பாடியை நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டாலே போதும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 9 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த 10வது விஷயம். கூட இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye guys.